ஸோ திக்கால ஜோன்லேருந்து நம்ம கிளம்புறோம். இந்த ஜீப் ஜேர்னி வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. ரொம்ப பம்பி ரோட்ஸாக இருக்கும். நீங்களே இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ராம் கங்கா ரிவர், இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ரரி உடன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. சன்செட் ஆகிட்டுருக்கு. நாங்களும் இந்த உடன் பிரிட்ஜில் இந்த ஜீப் அப்படியே ஏறி அது மேலே ஏறி போகலாம். ஆக்சுவலாக சஃபாரிக்கு வரும்போது யாரும் ஜீப்லேருந்து இறங்குறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஜீப்போடு இருக்கும்போது புலிகள் நம்மளை பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடும். அதனால் அது நம்மளை தாக்க வராது. நாம் கீழே இறங்கினோன்னா புலிகள் தாக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த காட்டில் வந்து 1200 மனிதர்களை புலிகள் கொண்டிருக்கின்றன. அது நடந்தப்போ தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜிம் கார்பெட் அப்படின்ற ஒரு வேட்டைக்காரரை வந்து கவர்மெண்ட்லேருந்து கூப்பிடுவாங்க. அவர் வந்து அந்த புலிகளை வந்து ஷூட் பண்ணி கொல்றாரு. வேட்டையாடும் ஆள் தின்னி புலிகளை கொல்றது தான் அவருடைய வேலை. இதை அப்படியே செஞ்சிட்டே இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து புலிகளினுடைய அழகில் மயங்கி இதை நம்ம கன்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டையாளராக இருந்தவர் வந்து அந்த புலிகளை வந்து காப்பாற்றுறதுக்காக வராரு. அதுக்கு பின்னாடி வந்து புலிகளை வந்து அவங்க காப்பாற்றுறாங்க. அதனால தான் இந்த கார்பெட்டுக்கு பேர் வந்து ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதை வந்து அவருடைய ஞாபகார்த்தமாக வைக்கிறாங்க. இது வந்து இன்னொரு ஜோன் நாங்கள் போனோம். அப்போ வந்து ஒரு புலி வந்து நம்மளை முறைச்சி பார்த்தது. அதே வந்து ரோட் கிராசிங்கும் பண்ணது. இதோட பெரிய சைட்டிங் ஒன்றும் இல்லை. அதனால் ஆன் த வே வந்து ஏதாவது பறவைகள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பறவைகள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அடுத்தது வந்து பிஜ்ராணி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு நம்ம போனோம். பிஜ்ராணி ஏரியாவை அடைஞ்சிட்டோம். ஈவினிங் சஃபாரி இது. ஸோ அது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திக்காலா மாதிரி இதெல்லாம் அவ்வளோ நல்ல பாப்புலர் கிடையாது. சைட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் சௌரோஜி இருக்கார், கர்னல் நாயர் இருக்கார், நான் இருக்க 4வதாக விஜய் இருக்கார். நாங்கள் எல்லாம் ஒரு ஜீப் மேட்டு, ஜீப்பில் உட்காந்து சஃபாரி பண்ணுறவங்க. இது வந்து அந்த பிஜ்ரானி ஏரியானுடைய என்ட்ரன்ஸு. அதில் வந்து டோட்டல் கார்பெட்டினுடைய மேப் போட்டிருக்காங்க, ப்ளஸ் பிஜ்ரானி டூரிசம் ஜோனுடைய மேப்பும் போட்டிருக்காங்க. நாங்கள் உள்ளே போன உடனே ஒரு லோனர் எலிஃபெண்ட்டை பார்த்தோம். நல்லா வளர்ந்தது கிடையாது, ஆனால் டஸ்கர். அது அழகாக அந்த ஒரு மண் டியூன் அதுக்கு பக்கத்தில் நின்று அப்படியே ஆடிட்டு இருந்தது. போய் கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணி போகிறப்ப ஒரு ஆறு, ஏறக்குறைய ஒரு 500 அடி பள்ளம் இருக்கிற ஆறில் வந்து திடீர்னு ஒரு புலி தோன்றுச்சு. ஒரு புலி, அதனுடைய 3 குட்டி புலிகள், ஒரு ஆண் ஒரு பெண், 3 குட்டி புலிகள், மொத்தம் 5 புலிகள் வந்து அங்கே நமக்கு வந்தது. ஒரு நல்ல சைட்டிங்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃபாராகவே இருக்கிறதுனால நமக்கு வந்து கிளியரான ஃபோட்டோஸ் கிடைக்கல. ஒரு ஆறை வந்து கடந்து அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்துட்டு இருந்தது. நாங்கள் இந்த மலையிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ அழகாக அது அம்மாவை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே வருது பாருங்கள். இது ஒரு நல்ல சைட்டிங், பட் கொஞ்சம் ஃபாராகவே. இதுதான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இறங்கின இடம். இந்த மேன் வர்சஸ் வைல்டு ப்ரோக்ராமில் அவர் வந்து இந்த சஃபாரி இது பண்ணியிருப்பார். அவர் வந்த இடம் இதுதான். இது சேஞ்சபிள் ஹாக் ஈகிள். பந்திப்பூரில் உங்களுக்கு இது ப்ரௌன் கலரில் இருந்தப்போ காட்டினேன். இங்கே பாருங்கள், அப்படியே வெள்ளை கலரில் இருக்குது. நிறம் மாறும் கழுகு. மனிதர்கள் மட்டும் இல்லை, கழுகுகளும் நிறம் மாறுது பாருங்கள்.
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய தோற்றத்தை அங்கே பார்க்குறதுக்கும் ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கும் இங்கே ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கும். பந்திப்பூர் வீடியோ பார்க்கலன்னா அதில் பாருங்கள். இதே கழுகு ப்ரௌன் கலரில் எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன். இது திரும்ப சாம்பார் ரோட்டில் ஒரு வேட்டை முயற்சி. ஆனால் அந்த வேட்டை முயற்சி வெற்றி முயற்சியாக அமையலை. இது ஒரு மிக அழகான ஒரு ரேர் பேர்டு. இது ஸ்பாட் பெல்லிட் ஈகிள் அவுல் அப்படின்றது சாம்பார் டியர். இதனால தான் இந்த ஏரியாவுக்கு சாம்பார் ஏரியா அப்படின்னு அழைக்கிறாங்க, சாம்பார் ரோடு அப்படின்னு அழைக்கிறாங்க. அகெயின் ரோட் கிராசிங் புலி ஒன்று கிடச்சிது. அப்படியே வந்தோம், ஒரு சில பறவைகள் எடுத்தோம். ஆனால் பயங்கர குளிர் அங்கே பார்த்திங்கன்னா. எல்லாருமே வந்து மஃப்ளரு அது இதுன்னு போட்டிருப்பாங்க. இமயமலை அடிவாரம் இல்லையா, அதனால் பயங்கர குளிர். குளிரில் வந்து ஒரு டீ குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் குல்லட்சாய் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தான். மண் பானையில் வந்து செய்கிற இது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது எந்த காரணத்துக்காக போனாலும் அதில் இருக்கிற அந்த உணவுகள், அதனுடைய டீ அதெல்லாம் வந்து நம்ம குடித்து பார்க்கணும். அது பண்ணணுன்னா ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து அந்த தந்தூரி அடுப்பில் வந்து அந்த மண் பாண்டத்தை வச்சு அதை எடுத்து இந்த காப்பர் இதில் வைக்கிறான். அப்படியே கொதித்து துள்ளி குதிக்குது அந்த டீ. இந்த பொங்குது பாருங்கள், அது பொங்கி வரதை எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுத்தானா டா என்ன சுவை. அது மாதிரி டீ நான் எங்கேயுமே குடித்ததில்லை. பர்டிகுலர்லி இது இவ்வளோ கோல்டு கிளைமேட்லேருந்து டீ குடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.